இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க போகிறோம். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுருங்க. இந்த பர்சன் உங்கள்கிட்ட எனக்கு சாய்ஸ் இருக்குது, நீ வந்து எனக்கு அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை, நீ போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வேறு ஒரு பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட ஆக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கரண்ட்லி அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சனை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிடும். அதனால இப்போ வந்து அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக இருந்திருப்பீங்க, உங்களையும் வந்து இழந்துட்டோம், இப்போ அவங்களும் இல்லை அப்படின்றப்போ தான் வந்து தனியாக வந்து ஒரு ஹோம்லெஸ்ஸாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்க, தனக்கு யாருமே இல்லாத மாதிரி. உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமு உங்களை வந்து அவங்க நினச்சி பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரெஸ்ஸாக தெரியுறீங்க. உங்கள்கிட்ட அந்த லைஃப் சைக்கிளை வந்து திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி உங்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதை நினச்சி வந்து ரொம்ப வருந்துறாங்க. எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுன்னு தெரியல. அவ்வளோ வந்து பயமாக இருக்குது. உங்களை நினச்சி ரொம்பவே ட்ரீம்ஸ் அதிகமான ட்ரீம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எங்கேயாவது அவங்கள விட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு வந்து இருக்குது. பாஸ்ட்டில் நடந்த அந்த கெட்ட விஷயங்கள், ஹர்ட் ஆன விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. பட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட வேலைகளில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒரு போல்டாக இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட சக்ஸஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் எப்போல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக உங்களை நீங்கள் வேறு பக்கம் வந்து திசை திருப்பிகிட்ருக்கீங்க. உங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்களோட ஜாப்பாக இருக்கட்டும், உங்கள் கெரியராக இருக்கட்டும், அழகாக லீட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சரியாகி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் போய் பேச மாட்டேன், இப்போ தானாக அது வந்து சுச்சுவேஷன் சரியாகி அவங்களாம் நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க. அவங்க மேலே இருக்க கோபத்தில் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம். ஆர் எனிவைஸ் அவங்களே வந்தாலும் வந்து இப்போதைக்கு நான் பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் உங்களோட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண நீங்கள் வந்து செல்ஃப் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பர்சன் எப்போ வந்தாலும் நான் பாஸ்ட்டில் அவங்க பேசுனதை சொல்லி காட்ட மாட்டேன், நான் வந்து நல்லா பார்த்துக்கிடுவேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களை சூப்பராக வந்து கைட் பண்ணுது. நீங்கள் வந்து இப்போ பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா மறக்காமல் தேங்க்யூ.